பாதுகாப்பு ஏற்பாடுகள் சகல பூர்த்தியா செய்யப்பட்டிருக்கிறோம். அது போக உள்ளுக்கு எங்கடாக்கள் அந்த பன்சரக்கிட்டே எங்கடாக்கள் நிக்கிறாங்க. ஃபைசல் முஸ்தபா பன்சரக்கிட்டே நிக்கிறாரு, எங்கட பிள்ளைகளும் நிக்கிறாங்க. அதனால நாங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லாம உள்ளு பொறிஞ்சு கொண்டு ஆக்கள் இருக்கிறது. போதுமான அளவு போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கு. கொழும்பு போலீஸ் பெரியவன், அதே போல எஸ்டிஎஃப்ல பெரியவங்க எல்லாரும் ஒரு அனுமதி தந்திக்கிறாங்க. சகல விதமான பாதுகாப்பு ஏற்பாடுனால செய்யும். நீங்க எங்களை நம்புங்க. இதுக்கு இந்த நைட்ல நாங்க சகல பாதுகாப்புடன் தருவோம். ஆனா இன்றைக்கு இப்ப 6 மணில இருந்து கர்ஃபியூ திருப்பி டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறதுனால அவங்க கேட்டுக்கொள்றாங்க, வீண் பிரச்சனைகளுக்கு வர வேணாம். எங்களோட சட்டம் என்ற வகையில நாங்க சட்டத்தை நாங்கள் நிலைநாட்ட வேண்டி வரும். அதனால தயவு செஞ்சு கர்ஃபியூ நீக்கிறதுனால எல்லாரும் சாலரும் தேவையோடு இன்ஷா அல்லாஹ் மகரிபுடைய தொழுகையை தொடர்ந்து எல்லாம் வீட்டுக்கு போங்க. அவங்க சகல பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்குரிய பங்களிப்பு செஞ்சிருக்கிறதாக கண்முனைக்கை காட்டாரு. போலீஸ் பெரியவன், கொழும்பு போலீஸ் பெரியவன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால அந்த ஏற்பாடுகள் நடக்கணும் அப்பா. இன்ஷா அல்லாஹ் அதை சந்தேகிக்க வேணாம். அதுக்கு மேல அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாங்க அப்பா. இன்ஷா அல்லாஹ் அது போல பேசப்பட்டிருக்கிற டேமேஜ் ஏற்படுத்தப்பட்டிருந்தால், ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதற்குரிய டேமேஜுக்குரிய அமைப்புகளும் இதுக்கு பிறகு அதை பேசுறது. ஏன்னா இப்போ ஒரே நேரத்தில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதனால நாங்க யாருக்கும் டேமேஜ் ஏற்படுத்திடாம இருந்தால் எங்களுக்குரிய டேமேஜ் இன்ஷா அல்லாஹ் நாங்க சட்ட ரீதியாக கேட்டு வாங்கலாம். அதனால நாங்க யாரும் டேமேஜ் ஏற்படுத்த போகிற அவசியம் இல்ல. நாங்க அப்படி செய்ய போகும்போது எல்லாம் பாதுகாக்கணும். அது விவரித்த வித்தியாசம் விபரீதமும் உருவாகலாம். அதனால கர்ஃபியூ போடப்பட்டிருக்கிறதுனால தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக கேட்கிறோம். எங்க வீட்டுல பெண்களும் இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களை நாங்க பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் எங்கட கையில தந்திருக்கிறான். அதனால அவங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நான் குடும்பத்தோட எங்கட மனைவி எங்கட பிள்ளைகளை வாப்பா ரோட்டுக்கு போனாரு வரலான்னு பதறி கொண்டிருப்பாங்க. அதனால அதையும் கருத்தில் எடுங்க. வீடுகளுக்கு அமைதியா போங்க. அல்லாத உதவி எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட போங்க. அது அல்லாத துவா கேளுங்க. ஏற்பாடுகள் மற்ற உலகளாவிய சபபியன் காரணங்களுக்கான ஏற்பாடுகள் போலீஸ் எஸ்டிஎஃப் மூலமாக செய்யப்பட்டிருக்கு. அங்க உள்ளுக்கு பரிசர கிட்ட பள்ளத்து வரைக்கும் போயிட்டு வந்துக்கிறோம். அங்கிருந்து யாரும் வர முடியாம முழுமையாக பெரியல் போட்டு ஃபுல்லா ஆமி நிக்கிறாங்க, எஸ்டிஎஃப் நிக்கிறாங்க. அது போக மேல பரிசலை நேராக சர்வசாதாரணமா அன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. அதனால யாரும் சந்தேகிக்க வேணாம். நான் போயிட்டு வந்து பார்த்து வந்து சொல்றது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கைராக்கி தருவன். தயவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் கலைஞ்சு போடுவாங்க. மகரிபுக்கு போக சொல்லிட்டாங்க. மகரிபுக்கு இஷாவுக்கு இடைப்பட்டவாக கொஞ்ச நேரம் தான். எங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அல்லாஹ் சொல்றது நீங்க தொழுகையில் ஈடுபடுங்க. அதனால தயவு செஞ்சு பள்ளிகளுக்கு போங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. சில நேரங்கள் எங்கட தவறுகளால இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ்ட்ட தொழுவோம், அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம், துஆ கேட்போம். அல்லாஹ் இன்றைய விட நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் காலையில நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருவோம். நாங்க நடந்து கொள்ற முறையில, நாங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிற முறையில இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை விடவும் நாளை வெள்ளைக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க பாப்பீங்க அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயங்களுக்கு வரும். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், இது குர்ஆனுடைய வார்த்தை. நாங்க நம்புவோம். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபமா எங்களுக்கு இருக்கு. அந்த சமீபமா ஆக்கி போட்டது எங்கட கையில வேற சரிக்கு. அதனால வதந்திகளை பரப்பாதீங்க, வாய்ப்பச்சிகளை கேட்காதீங்க. அல்லாஹ்வுக்கான கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மகன் இந்த பாருங்க. இப்ப எங்கட ஒரு சிங்கள சகோதரன் எங்களோட நிக்கிறார். எங்கட சிங்கள சகோதரரும் கூட ஏரியாவுக்கு எங்களோட நிக்கிறார். இப்ப அவரும் தான் வந்து அரபி பாக்குறதுக்காக வேண்டி அவ இப்படி நம்பிக்கையாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக கேட்கிறோம். நீங்க அவங்களே மதிங்க. நாட்டினுடைய சட்டத்தை நாங்க மதிக்கணும். அடுத்தாக்கள் சட்டத்தை மதிக்கலன்றதுக்காக எங்களுக்கு மதிக்காம இருக்கேடா என்ன அல்லாஹ் சொல்றது. அவங்க செய்யறதுக்காக நீங்க தவறு செய்ய போறீங்க. நீங்க நீதமாக நடங்கன்ற அல்லாஹ்வுடைய ஆர்டர். அதனால இன்ஷா அல்லாஹ் மகரிபுடைய தொழுகைக்கு இன்ஷா அல்லாஹ் கலங்கி போங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தொழுங்க, அமைதியாவுங்க. வீடுகளுக்கு பாதுகாப்பு, நாங்க வீட்டுல பாதுகாப்பா இருப்போம். இன்ஷா அல்லாஹ் போலீஸ் மற்ற அக்கள் அது சகல பாதுகாப்பை தடை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் மகரிபுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ்.